அண்மை செய்தி. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு சற்று முன் தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் 22,79,000 தேர்வர்கள் இதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அதற்கு ஏற்ற வகையில் தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காலை 11 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் தேர்வர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதிக்கப்பட்ட நேரமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தேர்வு அறைக்குள் மாணவர்கள் சென்றதன் பிறகு அவர்கள் முன்னிலையில் தான் அந்தந்த அறைக்கான வினாத்தாள்கள் தட்டுகளை அவர்கள் பிடிப்பதற்கான அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த 2 மணிக்கு மாணவர்கள் தேர்வு எழுத தொடங்கி இருப்பார்கள். இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் பாடப்பிரிவிலிருந்து 45 கேள்விகள் கேட்கப்படும். வேதியியல் பாடப்பிரிவிலிருந்து 45 கேள்விகள் கேட்கப்படும். உயிரியல் பாடப்பிரிவில் தாவரியல் விலங்கியல் தலா 45 கேள்விகளும் 90 கேள்விகள் வினாத்தாளில் இடம்பெறும். மொத்தமாக 180 கேள்விகள் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் வீதம் 720 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெறும். தவறான ஒரு பதிலுக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படும். அதாவது நெகட்டிவ் மார்க் வழங்கப்படும். பதில் அளிக்கவில்லை என்றால் அதற்கு எந்த மதிப்பெண்களும் கழிக்கவும் படாது, மதிப்பெண் கொடுக்கவும் படாது, 0 என்கின்ற வகையில இருக்கும். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, அசாமி, மராத்தி, பெங்காலி, ஒடியா, பஞ்சாபி, குஜராத்தி, இந்தி, கன்னடா, உருது உள்ளிட்ட 13 மொழிகளில் ஒன்றை தேர்வு செய்து தேர்வுகள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு இந்த ஆண்டுக்கு இதற்கு முன்பே நடந்து முடிந்துவிட்டது. ஆனால் அந்த தேர்வில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாகவும் வினாத்தாள் கசிவு காரணமாகவும் மறுதேர்வு நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இன்று அந்த தேர்வு என்பது தொடங்கி இருக்கிறது. மருத்துவ இளநிலை படிப்பான அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் தேர்வர்கள் இன்று தேர்வு எழுதுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 22,000 தேர்வர்கள் தேர்வு எழுதுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் மறுதேர்வு நீட் தேர்வு நடத்துவதற்கான நடைமுறைகள் மாற்றி தேசிய தேர்வு முகமையில் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. கூடுதலாக 15 நிமிடம் அவர்களுக்கு வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. 2 மணிக்கு தொடங்கிய தேர்வு 5:15 மணி வரைக்கும் நடைபெறும். 5:15 மணிக்கு தேர்வு முடிந்த உடனேயே தேர்வர்கள் அறையிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். அவர்கள் 5:35 மணிக்கு பிறகுதான் தேர்வர்களிலிருந்து வெளியேறுவதற்கான அனுமதி வழங்கப்படும். தேர்வு எழுதி முடித்ததன் பிறகாக அவர்களிடமிருந்து கலெக்ட் செய்யப்பட்ட அந்த விடைத்தாள்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதையும் அவர்கள் தீவிட்ட பிறகுதான் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற தகவலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விடைத்தாள் அனைத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள், அதாவது 5:40 மணிக்குள் கட்டுப்பாட்டு அறைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வினாத்தாளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போலவே விடைத்தாள்களை கொண்டு செல்வதற்கும் GPS பொருந்திய வாகனங்கள், ஆயுதம் ஏந்திய மத்திய பாதுகாப்படையினுடைய பாதுகாப்பு, காவல்துறையினுடைய பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.